அன்றைக்கி ஒரு டாக்டர் என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து இது இவ்வளோ நாள் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணாங்க, சரி நம்ம இதில் யாரெல்லாம் எடுத்து விடணுமோ அவங்களெல்லாம் கூட்டு வந்து அவங்க காலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கூட்டு வந்து பார்த்தாக்க இமேஜின் பண்ண மாட்டீங்க, யாரெல்லாம் என்ன பண்ணலாம் 20% டாக்டருக்கு என்ன இருக்கும், என்ன காலில் வந்து புண்ணு இருக்கு. அப்போது ஒரு திட்டத்தை உடனே அனௌன்ஸ் பண்ணேன். என்ன அனௌன்ஸ் பண்ணேன்னா அதுக்கு பேர் பாதம் காப்போம். என்ன பண்ணாங்கன்னா இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா டயபெட்டிஸ்னு அவங்க எல்லாரும் பாதத்தையும் செக் பண்ணுறாங்க. எப்படி ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லைன்னு பார்த்தோம். டயபெட்டிஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, பாதத்தை பார்க்குறது அடுத்தது. பார்த்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதை பற்றி ஒரு பிளானிங் மீட்டிங் நடக்குது. இந்த பிளானிங் மீட்டிங் யாரை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கங்கா ஹாஸ்பிட்டல் அவருடைய டைரக்டர். ஏன்னா அவருக்கு வந்து பெரிய இதெல்லாம் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவரை கூப்பிட்டு இதை எப்படிலாம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் இது. நான் வந்து போன மாதம் இங்கே கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்குலாம் போயிருந்தேன். அவர் கங்கா ஹாஸ்பிட்டலில் டேரக்டர் வந்திருக்காருன்னு எந்த ஹெல்த் மினிஸ்டரும் பார்க்கணுன்னு விரும்புவாங்க. அவர் வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது இவர் போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இப்போ என்ன அங்கே யூனிக்காக என்ன பண்ணுறாங்கன்னு அவர் இந்த பாதம் காப்போம் திட்டத்தை சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, எங்கள் ஸ்டேட்லாம் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பண்ணணும். என்ன மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இத்தனை பேரை 8 கோடி பேரை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்ல, அதுக்கு எவ்வளோ டாக்டர்ஸ் வேணும், எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும், எவ்வளோ எக்யூப்மெண்ட் வேணும், எவ்வளோ ஸ்டாஃப் வேணும், பாரா நர்சிங் ஸ்டாஃப் வேணும்ல. அது வந்து அங்கே மட்டும்தான் பாசிபிள், இங்கெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு. இப்போ பாதம் காப்போம் பண்ணி இப்போ அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது பண்ணோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ இவ்வளோ பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இப்போ இவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். இதயம் காப்போம் திட்டம் எப்படி அப்படின்னா ஒரு ப்ரோட்டோகால் செட் பண்ணுறது, வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன செய்யறான், உடனே ஃபோன் பண்ண சொல்கிறேன். என்னன்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இல்லையா, குயிக் ரெஸ்பான்ஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஒன்று இருக்குது 911. அதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா அவன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணோன்னா அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் என்ன இருக்குது கேட்டிங்கன்னா, நெஞ்சு வலின்னு வந்த உடனே ஆம்புலன்ஸ் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் அங்கே ரீச் ஆகணும்னு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா பேஷண்ட்டை வந்து யார் போடணும்னு அவனை பார்க்குறது ஃபிசிக்கலாக போகிறது வந்து நர்ஸ் தான் போவாங்க. பார்த்துட்டு அதுலேயே நம்பர் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸில் என்ன நம்பர் இருக்குனாக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் நம்பர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்னு ஒரு கார்டியாலஜிஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணோன்னா அவர் எடுத்து என்ன சொல்லுமா என்னென்னலாம் இருப்பார். அவங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்காங்க. இது இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னாக்கா உடனே அழைச்சிட்டு போங்க பிஎஸ்சிக்கு, பக்கத்தில் இருக்க பிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் என்ன பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த டோசேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. இம்மீடியட்டாக கொடுக்க வேண்டிய டோசேஜஸ் அதை போட்டு வாயில் போட்டு தண்ணி ஊற்றிட்டுருவாங்க. உள்ளிட்டு நேரம் அங்கே டாக்டர் பக்கத்தில் இருக்க டாக்டர் அழைச்சிட்டு போனோன்னா அவன் என்ன செய்வான், அங்கேருந்து மறுபடியும் டாக்டர் அவங்க பேசுவான். மறுபடியும் கார்டியாலஜிஸ்ட் பேசிட்டு அவன் என்ன செய்வாங்க எனக்கு அடுத்து 20 நிமிஷம் 20 நிமிஷத்தில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது. அழைச்சிட்டு வரும்போது அங்கே வந்து டீம் ரெடியாக இருக்கும். இதை இவனை ரிசீவ் பண்ணி தேவைப்பட்டால் உடனே இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்ஜியோ பார்த்துட்டு அப்படியே தேவைப்பட்டுனா உடனே ஆன்ஜியோ பிளாஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் கேட்டிங்கனாக்கா லைஃப் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதோடைய எஃபெக்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத டேட்டாலாம் நீங்கள் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணி நெஞ்சு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் செத்து போனவங்களுடைய எண்ணிக்கை 3%. இந்த இன்டர்வென்ஷன் இல்லைன்னா அத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒவ்வொரு அதாவது ஒன்று செஞ்சுட்டோம் அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு போயிட்டே இருக்கும். அப்போ இதுதான் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா ரொம்ப அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப நாவலாக தெரியுதுல உங்களுக்கு. நாவலாக தெரியுதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக யோசிச்சு அடுத்து கொண்டு போகிறது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வெளியிலேருந்து வர்றவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெமோக்ரஸி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெமோக்ரஸிக்கு தான் என்ன பாசிபிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸோட ஒரு சிஸ்டம் செயல்படுறது அப்படிங்கிறது பாசிபிள். ஆனால் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதில் இன்னும் குற்றம் குறைகளே இல்லையா அப்படின்ட்டு. குற்றம் குறைகள் இல்லாமல் ஒரு சிஸ்டம் இயங்க முடியுமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியாது. இப்போ அன்றைக்கி நான் வந்து போன மாதம் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஆகுது. அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அந்த டாக்டர்ஸை நினச்சி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு எத்தனை அவுட் பேஷண்ட் பார்ப்பாங்க? சாதாரண ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் காலையில் 7 மணிக்கு உட்காந்தாங்க 3 வரைக்கும் போகணும், 200 பேர் போகணும். என்ன லோடு பாருங்க உங்களுக்கு. அந்த வார்டை போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது. ஆனால் டிமாண்ட் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இவங்களும் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் டிமாண்ட் அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது.
இந்த காம்படிஷன் இருக்குல்ல, எதுக்கு டிமாண்டுக்கும் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியறதுக்கும் அப்படி அதிகமாகிட்டே போகுது. உங்களுடைய கேட்டலாப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சென்னையில் எம்எம்சியில் மட்டும் வச்சுருந்தோம். இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் எம்எம்சிக்கு எல்லாரும் வர முடியும். அப்போ ஒன்று ஒன்றா அதிகமாக இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலையும் கேட்லாப் இருக்குது. இப்போ யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு யாரும் சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு மாற்றிடும். இப்போ இது மட்டும் பண்ணால் போதுமா? பண்ணால் பத்தாது. நான் இன்னொன்று சொன்னேன் உங்களுக்கு, கேன்சர் இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அண்ணாவுக்கு வந்து கேன்சரில் வந்து செத்து போனபோது என்ன பண்ணுவோம்னாக்கா, காஞ்சிபுரத்தில் ஒரு கேன்சருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அது சும்மா அப்படியே ஏன்னா நடந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பெரிய அளவுக்கு தரம் வைச்சிருக்கோம். இப்போ எப்படி என்ன விஷன் அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்படி வந்து மோஸ்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் என்ன பாசிபிளோ அது வந்து இங்கே பாசிபிள் அப்படிங்கிறது. ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை வந்து அன்றைக்கி என்னுடைய ரிலேட்டிவ் அது மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லும்போது அங்கே என்ன ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாங்கங்கிறத எடுத்து எங்கள் பிளானிங் மிஷன்லேயே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட அதை காமிச்சு, இந்த ப்ரோட்டோக்கால் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த சர்வீசஸ் எதோட நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அப்போலோவுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குமோ அதே தான் நடந்துச்சு. அதே ப்ரோட்டோக்கால் தான். ஆனால் அப்போலோவுக்கு வந்து 20 லட்ச ரூபா இருக்கும், ஒரு பைசா கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னாக்க, ரொம்ப ரொம்ப சாதாரண ஒன்றும் இல்லாதவங்களுக்கு வந்து இது கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். அதுதான் ஒரு மாடர்ன் ஸ்டேட் செய்ய வேண்டிய வேலை. என்னது அதுதான் நம்ம செய்துட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து மாடர்ன் ஸ்டேட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கும்பமேளா நடத்திக்கிட்டு 30 கோடி பேர் வந்தால் 50 கோடி பேர் வராங்க, கும்பலாக போய் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டத்துக்கு நமக்கு ஒத்து வராமல் போவதுக்கு அதுதான் காரணம். அப்போ இதை காலி பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு இதில் கெட்டு விட்டது, தமிழ்நாடு பின்தங்கி விட்டது, இதில் ஏதாவது ஒன்று கூட கிடையாது கம்பேர் பண்ணுறதுக்கு எங்கே மற்ற ஸ்டேட்ஸோட. இவ்வளோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இதோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் கூட. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு 108 கதைகள் சொல்கிறாங்க. இது மாதிரி பண்ணிட்டாங்க, அது மாதிரி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வெளியில் தான் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளூர் டெல்லியில் மீட்டிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோகேஸ் பண்ணுறது யார் ஷோகேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? வேர்ல்டு பேங்க்லேருந்து அங்கேருந்து இங்கே வந்து வருவாங்கலாம் இந்தியாவுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா, தமிழ்நாடு மாடல் தான் ஹெல்த் செக்டாரில் இது பண்ணியிருக்கோம், எஜுகேஷன் செக்டாரில் இது பண்ணியிருக்கோம், அங்கே பாருங்க அங்கே ராசன் ரேஷியோ அதுவாக இருக்குது, இங்கே இதுவாக இருக்குது, காட்டுறதுக்கு நம்மள தான். அப்போ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்துலேருந்து டாக்டர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் டாக்டராக இருக்காங்க. டாக்டர்ஸுடைய 10,000 பாப்புலேஷன் டாக்டர்ஸுடைய எண்ணிக்கை வந்து இந்தியா பக்கத்துலேயே வர முடியாது. தமிழ்நாடு எந்த அளவுக்கு வர முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்து அசம்பிளியில் முந்தின நாள் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ஒரு எம்எல்ஏ இருந்துச்சு கேட்குறாரு, எங்கள் கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு எல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலும் முடிஞ்சு போச்சுட்டாங்க. என்ன யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இனிமேல் ஹாஸ்பிட்டல் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு நாம் வச்சுருக்கோம், WHO நாம் படி இத்தனை ஆயிரம் பேர் இருந்தால் இத்தனை ஹாஸ்பிட்டல் தான், அதை தாண்டிட்டீங்க நீங்கள் ஏற்கனவே. இன்னும் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கேட்காதீங்க. அதே மாதிரி இனிமேல் மெடிக்கல் காலேஜ் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேணுங்கிறோமோ அதெல்லாம் தாண்டியாச்சு. அப்போ இனிமேல் செய்யணுன்னா நம்ம தான் செஞ்சுக்கணும். நம்ம செய்யணுன்னாக்க செய்யலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், நாங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக போகணும், எங்களுக்கு கொடுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பாருங்கள், எதை நோக்கி போயிட்டுருக்கோம், அவங்க எதை நோக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இந்த கான்ஃப்ளிக்ட் தான் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற கான்ஃப்ளிக்ட். இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட டிஃப்ரென்ஸு, நம்ம போயிருக்க தூரம், இதை வந்து டீரைல் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இது இல்லாமல் பொலிட்டிக்கலாக நமக்கு இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ புதுதாக நடந்த டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் மீட்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதனுடைய ஒரு பகுதி தான். ஏன்னா கேட்டிங்கன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெமோகிராஃபிக் ட்ரான்சிஷனுங்கிறது எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம அதுக்கு உண்டான ப்ரைஸ் என்ன, அதனுடைய பொலிட்டிக்கல் ப்ரைஸ் என்ன, அதனுடைய எக்கனாமிக் ப்ரைஸ் என்ன, அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சஸ். இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா, இந்த இத்தனை இவ்வளோ பேசி இவ்வளோ அச்சீவ் பண்ணி இவ்வளோ பொருளாதாரத்தில் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகும் என்னன்னு இன்னும் பெரிய அளவில் இந்த காஸ்ட்டுங்கிற ஒரு இது இருக்குல்ல, இது மனநோய், அதுலேருந்து வந்து என்ன செய்ய முடியல இவங்களால் யாரும் விடுதலை பெறவே முடியல. அதுலேருந்து என்றைக்கு விடுதலை பெறாங்கன்னா அன்றைக்கி தான் வந்து என்ன ஆகும், அந்த ட்ரீம் இருக்குல்ல, எந்த ட்ரீமு, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அது அப்போ தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இது என்ன கொடுமை அப்படின்னா, எதை இவன் உருவாக்கி இதை செயல்படுத்திக்கிட்டானா அவன் நம்மளை பார்த்து கேட்குறான், ஜாதியை ஒழிப்போங்க நீங்கள் ஒழிச்சிட்டிங்களா? ஏன்னா உருவாக்குனது நீங்கள், எங்களை பார்த்து ஏட்டா கேட்குறீங்க ஒழிச்சிட்டோன்னு, நாங்கள் நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு வந்தவங்க,
எங்களை பார்த்து ஏன் கேட்குறீங்க, உங்களை பார்த்து கேட்டுங்க, நீங்கள் தானே அதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். இதோட நான் நிறுத்திடுறேன். நீங்கள் வந்து எதை கேளுங்க.